பிரகாஷ் ஃபோன் பண்ணி நல்ல பாம்பு வாயிலில் இருக்குது, 2 மணி நேரமாக ஒரே இடத்துல இருக்குன்றாரு. ஆக்சுவலாக நான் அவர்கிட்ட சொன்னது வாயிலில் தானே இருக்கு, விட்டுருங்க, அது அப்படியே அவுட்டரில் போயிடும்னு. இல்லை சார், விவசாயத்துக்கு வரோம் இல்லையா, அதில் பதற்றம் அதிகமாக இருக்குது, கட்டாயம் அதை மீட்டுடணும் அப்படின்றாரு. பார்ப்போம், நல்ல பாம்பாக போய் பார்த்தா தான் தெரியும். எப்பவுமே பாம்புன்னு கூப்பிட்றவங்க தொலைபேசியிலே ஒரு பதற்றம் இருக்கும். அப்படிதான் திரு பிரகாஷம் கூப்பிட்றாரு. நம்ம போகிற வழியில் நம்ம செல்லங்கள் வேற நமக்கு பெரிய இடையூறு. இவங்களை கிளப்பிட்டு தான் நம்ம போகணுன்றதால நேரம் கடந்துக்கிட்டே இருக்கு. குழுவின் வருகைக்காக அவங்க வயல்வெளியில் காத்திருக்கிறாங்க. இது வந்து சிங்கிள் ரோடு, 2 பக்கமும் பசுமை நிறைந்த வயல்வெளிகள். அந்த சிங்கிள் ரோடு இப்போ நம்ம அங்கேயே போய் இறங்கினோம்னா ஏதாவது வேற மீட்பு நேரத்தில் வேற ஏதாவது வாங்கணும் தான் இடையூறாக இருக்கும்னு சொல்லி அங்கே ஃப்ரீயாக இருக்க இடத்துல நம்ம ரிவர்ஸ் எடுத்து விட்டுட்டு நேராக வயல்வெளியை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நண்பர் பிரகாஷ் வந்து அந்த பாம்பு இருந்த இடத்த காட்டுறாரு. 3 மணி நேரமாக இங்கே தான் சார் இருந்தது. இப்போ நீங்கள் வண்டியை பார்க் பண்ணும்போது தான் புரட்டு போயிடுச்சு, உள்ள வயல் உள்ள போயிடுச்சு அப்படிங்கிறாரு. 3 hour போயிடுச்சா உள்ள போயிடுச்சு. 6 மணிலேருந்து பாம்பு வயலுக்குள் சென்று விட்டதால் அவர்களின் பதற்றம் கூடுகிறது. இரவு பகலாக இங்கே தான் வேலை பார்க்குறோம், எப்படியாவது அந்த பாம்பை மீட்கணுன்றாங்க. இப்போ நம்ம உள்ளே இறங்கிய நம்ம குழு வந்து தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணில் பட்டுருமா, எப்படியாவது மீட்டர மாட்டோமா அப்படின்ற ஒரு ஆதங்கத்தோட. பார்க்கலன்னா தெரிய போறதுல எத்தனை பாம்பு போது வருது, கண்ணெதிர பார்த்துட்டோன்னே அது ஒரு சின்ன உறுத்தல் இருக்கு. மாடு ஓட்டிட்டு வரேன் சார், அந்த இடத்துல அது மரம் இருக்கு, அந்த அப்படியே காவாலே 10 மணி படம் எடுக்குது. இவ்வளவு தெடி இருக்கு, அதே அவரே தான் இவரு இவ்வளவு கனங்குது. இது கிடையாது, அது வேறையா, அது போறோம். இது கோதுமை கலர் போல கனம். முதல் தடவை மீட்பு சாத்தியப்படாமல் திரும்பி போயிட்டோம். ஆனால் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, மீண்டும் அதே பாம்பு அதே இடத்துல படுத்திருக்குன்னு மறுமுறை கூப்பிட்றாங்க. இந்த முறை நம்ம நேராக காரை ஸ்பாட்டுக்கே கொண்டு போயிட்டோம். கொஞ்சம் ஃப்ரீயான இடத்துல நிறுத்தலாம்னு இல்லாமல் பாம்பு மிஸ் ஆகிட போகுது, இந்த முறை மீட்பு தவறிட போகுது. அதில் நம்ம முதல் நோக்கம் வந்து அவங்களோட பதற்றத்தை தணிக்கணும். 2வது இந்த பாம்பை ரீலொகேட் பண்ணணும். அதுக்கு பாதுகாப்பான இடத்துல, யாருக்கும் விபரீதம் ஏற்படாத இடத்துல இதை ரீலொகேட் பண்ணணும். அப்படிங்கிறதால இந்த முறை வந்து இந்த மீட்பு சாத்தியப்பட்டது. இது நல்ல ஒரு வளர்ந்த நல்ல பாம்பு, நீரோடாக்சிக் என்ற கடுமையான விஷயத்தை கொண்ட பாம்பு. இந்த பாம்பு கடிக்கு உட்பட்டால் உயிரிழப்பு வரை ஏற்படும். அதாவது முறையான சிகிச்சை தகுந்த நேரத்தில் உடனடியாக கிடைக்கலன்னா உயிரிழப்பு வரை ஏற்படும். இந்த பாம்பு இங்கே பாதுகாப்பாக மீட்கப்பட்டது. அந்த பதிவை தான் நம்ம இதில் பார்க்குறோம். நன்றி. காட்டுல விட்டுறீங்களா சார்? போகலாம் ரைட். என்ன இங்கே தான் போகும்போது கூட நான் எங்க நின்னேன். அங்கே வந்து ஒரு தடவை வந்து போயிட்டு எவ்வளோ நேரம் ஆச்சுங்க மொத்தம் 7 மணி இருக்கு. காலையில் 7 மணி. 2வது தடவை வந்து ஆச்சரியங்க இங்க சார். நான் பார்த்து போய் 2வது வந்து சார் இது வந்து ஏந்து பார்த்தா இன்னொன்று வராரு. அது ஆனால் விவசாய நிலத்துல ஆபத்து தான் அது. அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும், நம்ம இருக்க வேண்டிய இடத்துல நம்ம இருக்கணும். சுத்தமா இருக்கு, கப்பு மூடுறது. இது வெறும் கட்டாந்தரி அந்த முள்வேலி இருந்தா கூட அது பாடி வந்துட்டு போட்டு சொல்லலாம். விவசாய நிலம் போது நம்ம அது இருக்க வேண்டிய இடத்துல அது இருக்கணும். தான் அதுக்கும் பாதுகாப்பு, நமக்கும் பாதுகாப்பு. பரவாயில்ல, இப்ப நிம்மதி இல்ல, பாத்துட்டீங்கன்னா நிம்மதி இல்ல.